ரஜினி சார் கண்டிப்பா வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்ல. ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். விஜய் அவர்கள் என்னதான் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்க, மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு நடிகராக இன்னைக்கு வலம் வர்றாங்க. எங்க வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான், ஆனா ஓட்டு போடுவாங்களா அது வேற எங்கன்னா. அண்ணா நாம் தமிழரோட கூட்டணி பாய்க்கு ஏன்னா கேட்குறீங்க, அவங்க வந்து ரஜினிகாந்த் வந்து வலதுசாரி ஆதரவாளா பார்த்து ஆதரவாளா? ரஜினி சார் கண்டிப்பா வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்ல. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் எந்த ஒரு தேர்தலும் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ 2014 பேசுனீங்க. அப்படி இருக்கும் பொழுது ரஜினி அவர்களை, ரஜினி சாரை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆதரவாளர் என்று அழைப்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இரண்டாவது என்னன்னா, இன்னைக்கு சீமான் அவர்கள் யாரை வேணாலும் சந்திக்கலாம், முழு உரிமை அவருக்கு இருக்கு. ஆனா ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இன்னைக்கு மத்திய அரசு அதிகமா தமிழ்நாட்டில் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு அண்ணன் சீமான் அவருடைய கருத்து சொல்றாங்க. எங்களுடைய பாதையும் அவருடைய பாதையும் முற்றிலும் வேறுபட்ட பாதை. அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதும் ஒரு அரசியல்வாதியா நல்ல நண்பரை நான் மதிக்கிறேங்கன்னா, ஆனா பாதை வேறு வேறு. அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன் வச்சு கொண்டு போறாங்க. நாங்க வந்து இன்னைக்கு தேசியத்தை முன் வைக்கிறோம். அதுல வந்து தமிழ்நாடு முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி என்றால் தனியா இலங்கைக்கு வந்து நாங்க தனியா ஃபாரின் பாலிசி தனியா நம்ம பண்ணுவோம், இதுதான் எங்களுடைய கோல். அப்படி கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தமிழகம் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் சீமான் அண்ணன் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒன்றாக பயணிப்பதற்கு எங்கேயும் கூட ஒரு கோடு கூட ரெண்டு பேருக்கு இல்லை. மூன்றாவது, விஜய் அவர்களுடைய வருகை இன்னைக்கு சீமான் அண்ணன், இந்த கேள்விகள் தான் பத்திரிகை நண்பர்கள் ரெண்டு பேர்த்திட்டு கேட்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாக்காளர்கள், வளர்ற வாக்காளர்கள், தேசியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாருக்கும் போட்டியும் கிடையாது, எதிரியும் கிடையாது. வருங்கால அரசியலில் அண்ணாமலை, உதயநிதி, விஜய் 3 பேர் மிகப்பெரிய தலைவர்கள். ஒரே வயதுல இருக்கும் கிட்டத்தட்டங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப இளமையா இருக்கிறாங்க. எங்ககிட்டையும் விஜய் அவர்கள் என்னதான் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்க, மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு நடிகராக இன்னைக்கு வலம் வர்றாங்க. சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் வரை எல்லோரும் விஜய் பாக்குறாங்க. எங்க வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான், ஆனா ஓட்டு போடுவாங்களா அது வேற எங்கன்னா. ஓட்டாக வரும் பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகரா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அரசியல்வாதியாக ஒரு பெரிய பரிமாணம். அது இந்த பரிமாணத்தை எப்படி கடக்க போறாங்க தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து ஒரு தட்டுல வச்சு கொடுக்குறாங்க. அது இரண்டாவது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தொண்டர் சார்ந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம். இது எப்படி போகும் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. மூத்த ஒரு நிருபர் நீங்க. 2025 இதை முடிவு செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.